ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனசு ரொம்பவே மென்மையானவங்க. எதையுமே உணர்ச்சியோடு பார்க்கக்கூடியவங்க. யாராவது ஒரு வார்த்தை பேசினாலுமே அதை பல நாட்களாக மனசில் வச்சுட்டே யோசிப்பாங்க. இந்த உணர்ச்சி நிறைந்த மனசு தான் உங்கள் பலமும் சில நேரம் தடையுமாகவும் இருக்குது. நீங்கள் நல்லதுக்காக நினச்ச விஷயமே தாமதமாக ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான் ஒரு முக்கியமான கிரகம். குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லபடியாக நகரும். ஆனால் குரு சில நேரம் தாமதத்தை கொடுத்து அனுபவத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதாவது உடனே பலன் கொடுக்க மாட்டார். முதல்ல மனசையும் அறிவையும் வளர்த்த பிறகு தான் பலனை கொடுப்பாரு. அதனால தான் நீங்கள் நினச்சது உடனே நடக்காமல் போகுது. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாரையுமே நம்பிடுவாங்க. யாராவது நல்லா பேசினா உடனே மனசு திறந்து பேசிடுவாங்க. இதனால தான் சில நேரம் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. அந்த ஏமாற்றம் தான் மனசில் ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த பயம் அடுத்த முயற்சியுமே தள்ளி போட்டுருது. இதுதான் பல வாய்ப்புகளுக்கு ஒரு தாமதமாக்கக்கூடியதாக இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு தன்மை இருக்குது. நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தவே நினைக்க மாட்டீங்க. உங்களால் யாருக்குமே எப்பொழுதுமே துன்பமே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதனால தான் சில நேரம் உங்களுக்கு வந்த வாய்ப்பையே மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பீங்க. பின்னாடி அதை பற்றி யோசித்து மனசும் வருந்துவீங்க. இதுதான் வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயங்களில் ஒரு மறைமுகமான ஒரு காரணம். ஜோதிட ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு கருணை அதிகம். இந்த கருணை அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் முடிவெடுக்க தைரியமும் இருக்கணும். இல்லைன்னா நல்ல நேரம் கூட கையிலிருந்து போயிடும். குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தாலுமே முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது. வாழ்க்கை ரீதியாக நீங்கள் நிறைய கனவுகள் எல்லாமே வச்சுட்டு இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும், அமைதியான வாழ்க்கை வேணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசை. பெரிய சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால தான் சில நேரம் சண்டை வரும் இடத்துல கூட விலகி விடுவீங்க. இதனால் உங்களுடைய உரிமை கூட கிடைக்காம போயிருந்திருக்கும். இன்னொரு உண்மை என்னென்னா, மீன ராசிக்காரங்க பல தடவை மனசில் வச்சுட்டு அழுவாங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே கஷ்டங்கள் இருக்கும். இந்த அமைதியான வேதனை தான் உங்களை யாருக்குமே புரியாமல் வச்சுருக்கும். அதனால தான் உங்களுக்குள்ளே உதவி செய்ய வேண்டியவங்க கூட சில நேரம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக இது மனசோதனையுடைய காலம். மனசுங்கிறது ரொம்பவே பலமானது. வாழ்க்கையை திருப்பக்கூடியதாகவும் இருக்க போகுது. இப்போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் ஆசையை முக்கியமாக பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையுடைய பாதையை நீங்களே தேர்வு பண்ணணும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய உண்மையும் இருக்குது. நேரம் சரியாக வராமல் இருந்தால் எந்த முயற்சியுமே நல்ல பலனவே கொடுக்காது. ஆனால் நேரம் சரியாக வந்துச்சுன்னா எல்லாமே திடீர்னு சரியாக நடக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். சில நேரம் பல வருடமாக காத்துட்டு இருந்த விஷயம் ஒரு நாளில் நடந்திருக்கலாம். சில மனிதர்கள்லாம் திடீர்னு வந்து வாழ்க்கையை மாற்றிருக்கலாம். சில வாய்ப்புகள் திடீர்னு திறக்கலாம். இது எல்லாமே நேரம் வேலை செய்யக்கான ஒரு அடையாளம் தான். ஜோதிட ரீதியாக குரு அப்படிங்கிறது நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா தடை இருந்த விஷயங்கள் எல்லாமே தானாக சரியாயிரும். தள்ளிப்போன வேலைகள் எல்லாமே மீண்டும் தொடங்கும். நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மீண்டும் உயிர் பெறும். மனசுக்கு அமைதி அப்படிங்கிறதும் வரும். வாழ்க்கை ரீதியாக இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போது காத்திருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வீணாகலை. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு குணமும் இருக்குது. தனிமையில் அதிகமாக யோசிப்பீங்க. எதுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆகுதுன்னு மனசில் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த யோசனை உங்களை ரொம்பவே புத்திசாலியாக்கும். ஆனால் அதே நேரத்தில் கவலையையும் அதிகப்படுத்தும். அதனால தான் மனசை அமைதியாக வைக்கணும். ஜோதிட ரீதியாக தெய்வ நம்பிக்கை இருந்தால் தான் மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். தியானம், ஜெபம், நல்ல எண்ணம் இதெல்லாமே வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். குருவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா மன நிம்மதி அப்படிங்கிறது அதிகமாகும். வாழ்க்கை ரீதியாக நீங்கள் நல்ல மனசு வச்சுருக்கிறதுனால தான் ஒரு நாள் நல்ல மனிதர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்றாங்க. உண்மையை பிரிஞ்சுக்கிறவங்க கூட உங்கள் கூட நிற்பாங்க. அது வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லா ராசிக்காரங்களுக்குமே, உங்களுக்குன்னு கிடையாது, எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னொரு உண்மை என்னென்னா, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் சில நேரம் நீங்களே உங்கள் திறமையை மறந்து போயிடுறீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. மற்றவங்க சொன்னால் தான் உங்களுக்கே புரியுது. இதனால தான் வாய்ப்பு வந்தாலுமே தயக்கம் அப்படிங்கிறது வந்துடுது.
ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அப்படிங்கிறது அதிகம். எந்த மனிதர் நல்லவர், யார் பொய்யா இருக்காங்க அப்படிங்கிறது மனசு சொல்லும். அந்த உணர்வை நம்புனா தவறான பாதையில் தவிர்த்துருக்கலாம். வாழ்க்கை ரீதியாக இதனுடைய அர்த்தம் உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, அதுதான் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மீன ராசிக்காரங்களுக்கு தாமதமாக வந்த வெற்றி நீண்ட நாட்களுக்கு இருக்கும். கஷ்டப்பட்டு கிடைச்ச சந்தோஷம்தான் மிகவும் மதிப்பானதாக இருக்கும். மெதுவாக வந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒருபோதும் கீழே போகாது. அதனால தான் வாழ்க்கை உங்களை சோதனைக்கு உட்படுத்துது. நீங்கள் நினச்சது தாமதமாக நடக்கலாம், நீங்கள் காத்துட்டு இருந்தது ஒரு நாள் கையில் விழும், நீங்கள் நம்பின விஷயம் ஒரு நாள் நிஜமாக இருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் பொறுமை, நம்பிக்கை, நல்ல மனசு, தெய்வ அருள் தான். இந்த 4 இருந்தால் தான் வாழ்க்கை திரும்பும். அதனால் மனசை தளர விடாதீங்க, நல்லதை நினச்சி முன்னேறுங்க, தவறான மனிதர்களை விலக்குங்க, உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. ஒரு நாள் திடீர்னு வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். அந்த நாள் வந்ததுமே முன்னாடி நடந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிருக்கும். சந்தோஷம் மட்டுமே மனசை நிரப்பி வச்சுருந்துருக்கும். நீங்கள் இப்போ மீன ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்குமே இருக்க போகுது. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே எல்லாத்துக்காகவுமே யோசிக்கிறவங்க. கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்களுமே அப்படி தான். மேலேருந்து கீழே வர ராசிக்காரங்க வரையுமே இந்த கும்பராசி மீன ராசியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மீன ராசிக்காரங்க நீங்கள் நினச்சது ஏன் பல தடவை கையில் விழாமையே தள்ளி போயிடுது, ஏன் நம்மளுக்கான நேரம் மாதிரியே தோணுச்சோம் கடைசி நேரத்தில் மாறிடுது, ஏன் மனசு நம்பிக்கையோடு ஆரம்பித்த விஷயமே முடிவுக்கு வராமல் நிற்கிது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை ரொம்பவே நுணுக்கமானது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் முழுக்க பார்க்கக்கூடிய பார்வையாகவே மாற ஆரம்பிச்சிடும். மீன ராசிக்காரங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது கடல் மாதிரி ஆழமாக இருக்கும். வெளியில் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய உணர்ச்சிகள் அலமோதிக்கிட்டு இருக்குது. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது உங்கள் மனசில் நீண்ட நாட்களுக்கு பதிஞ்சிருக்கும். இதனால தான் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சில நேரம் மன உணர்ச்சியால் பாதிக்கப்படுது. அதுதான் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நடக்க விடாமல் தடுக்குது. இந்த ராசிக்காரங்க குருவின் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகம். குரு நல்லதை கொடுப்பாரு, ஆனால் அவசரமாக தரமாட்டார். முதல்ல உங்களை சோதிப்பார், அனுபவத்தை கொடுப்பாரு, யார் உண்மையாக இருக்காங்க யார் போலியாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுவார். அதுக்கப்புறம்தான் பலனை கொடுப்பாரு. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எல்லாமே தாமதமாக நடக்குது. வாழ்க்கை ரீதியாக நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக தான் அதிகமாக நினைக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கூட அவங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது உங்களோடதை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அதனால் நீங்கள் முன்னேற வேண்டிய பாதை மெதுவாகிறது. இந்த நல்ல மனசு தான் உங்களுடைய பலமே. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு குணம் அப்படிங்கிறது நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா உடனே மனசு சோர்ந்து போயிடும். ஒரு 2 தடவை தோல்வி வந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்காக இல்லை போல் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த எண்ணம் தான் அடுத்த வாய்ப்பையுமே தள்ளி போடுது. இப்போது ஜோதிட ரீதியாக இது மன உறுதிக்கான ஒரு சோதனை தான். யாருக்கு பொறுமையாக இருக்குது, யார் காத்திருக்க முடியும், யார் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பலமே. வாழ்க்கை ரீதியாக நீங்கள் பல விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கஷ்டம் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க, எல்லாமே சரிதான்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சுமை அதிகமாகி முடிவெடுக்கும் பொழுது தான் குழப்பத்தையே கொடுக்கும். அதனால் சில நல்ல வாய்ப்புகள் கூட கையிலிருந்து போயிருக்கும். இன்னொரு மறைமுகமான உண்மை, மீன ராசிக்காரங்க பல தடவை கனவுலையே வாழ்வாங்க. எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் அதை நிஜமாக்க வேண்டிய முயற்சி சில நேரம் தள்ளி போயிடுது. இந்த தள்ளி போடுற பழக்கம்தான் உங்களுடைய முன்னேற்றத்தையே கொஞ்சம் மெதுவாக்கிடுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும். எப்படி அப்படின்னா உங்களுடைய முயற்சியை இனிமேல் ரொம்பவே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் முயற்சியை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி தான் கிடைக்கும். இனிமேல் யாரை நம்பியும் நீங்கள் எந்த விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. உங்களுக்கு மறைஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா உங்கள் கூடவே இருக்கவங்க நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு மறைஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே தடைபட்டு லேட்டாக நடக்கிறதுக்கு காரணமும் அதுதான். உங்களுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காமல்
உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.